வணக்கம். ஈரோடு ஆகஸ்ட் 29 ஆக்சிஜன் குழாயை மூக்கில் செலுத்தி நர்சிங் கல்லூரி மாணவர் தற்கொலை. ஈரோடு மாவட்டம் கருவல்வாடி புதூரை சேர்ந்தவர் அம்சவேணி, கூலி தொழிலாளி. இவருடைய மகன் அசோக்குமார், வயது 36. இவர் அப்பக்கடலில், அதாவது இவர் ஆப்பக்கடலில் உள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு நர்சிங் படித்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் சிலிண்டர் ஒன்றை பயிற்சிக்காக வாங்கி அசோக்குமார் வீட்டில் வைத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் வீட்டில் தனியாக இருந்த அவர் ஆக்சிஜன் சிலிண்டரில் இருந்து குழாயை மூக்கில் செலுத்தியபடி மயங்கி கிடந்தார். இதுகுறித்து ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அவர் மயங்கி கிடந்த அசோக்குமாரை ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பரிசோதனை செய்தனர். அப்போது அசோக்குமார் இறந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அசோக்குமார் மூக்கில் ஆக்சிஜன் குழாயை செலுத்தி முடிவை தேடிக்கொண்டது ஏன் என விசாரணை நடத்தி வருகின்றனர்.